நமஸ்காரம். சிமா டூஸ்லேருந்து அஸ்வினி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உத்தரகண்டில் ஜோஷிமட்டில் இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமியோட ஆலயம். இங்கே யார் இருக்கா அப்படின்னா நரசிம்ம சுவாமியோட அதாவது திவ்ய தேசம்ல 3 கோவில் இருக்குது. அதாவது வடநாட்டில் திவ்ய தேசம் 3 இடம் இருக்குது. அந்த 3ல் ஒருத்தர் தான் ஜோஷிமட். இன்னொருத்தவங்க தேவ் பிரயாகில் இருக்கக்கூடிய ரகுநாத்ஜி. இன்னொரு கோவில் பத்ரிநாத்தில் இருக்கக்கூடிய பத்ரிநாராயணர். ஸோ இந்த 3 கோவில் இந்த செக்மெண்ட். நைமிஷாரண்யம், சித்ரகூட், பிரயாக் அதெல்லாம் ஒரு அந்த பக்கம். டெல்லியிலேருந்து போகிறது கோகுல், மதுரா, பிருந்தாவன். இது நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன். வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில இந்த 6 கோவில். அதை தவிர நமக்கு நேபாளில் இருக்கக்கூடிய முக்திநாத். ஸோ இங்கே இது உத்தரகண்ட் தேவ்பூமி அப்படின்பாங்க. ஏன் உத்தரகண்ட் தேவ்பூமி அப்படின்னா இமயமலை ப்ளஸ் ஒரு புண்ணிய நதியான கங்கா, யமுனா, சரஸ்வதி இவங்க எல்லாருமே ஸ்டார்டிங் அந்த ஆரிஜின் இங்கே தான். ஸோ இதுக்கும் மேலே நிறைய சிறப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இது உத்தரகண்ட் தேவ்பூமி. எப்படி நம்ம கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி உத்தரகண்டோட தேவ்பூமி அப்படின்றது இங்கே அப்படி தான் வர்ணிக்கிறாங்க உத்தரகண்டை. ரொம்ப அழகான ஒரு கோவில், ரொம்ப பழமையான கோவில். எல்லாமே இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான். கேதார் ஆகட்டும், இதாகட்டும், எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்கிடெக்சர் பார்த்திங்கன்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டமில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் உள்ளே இருக்க நரசிம்ம சுவாமி எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த கலியுகம் முடியறதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்குது. அதாவது நரசிம்ம சுவாமியோட கை இருக்கு இல்லையா, அந்த கை மெலிசாயிண்டே வரும். எப்போ அந்த மெலிசாயிட்டு உடம்பை விட்டு அந்த பாகம் நகர்ந்து பிரிஞ்சு போகுதோ அப்போது இந்த களி முடியும். அதே சமயம் பத்ரிநாத்தில் இருக்கக்கூடிய பத்ரி நாராயணர் அவரோட அதாவது மொத்தம் பஞ்சபத்ரி இருக்கு. ஸோ பத்ரி நாராயணர் இப்போ இருக்கக்கூடிய பத்ரி நாராயணர் எப்போ இந்த மாதிரி இங்கே ஒரு சம்பவம் நடக்குதோ அப்போ பத்ரி நாராயணர் பவிஷ்ய பத்ரிக்கு இடம் பெயர்ந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பஞ்சபத்ரி, பஞ்சகேதார், பஞ்ச பிரயாக், பஞ்ச கைலாஷ் அந்த மாதிரி எல்லாமே 5 இருக்குது. ஸோ இங்கே பஞ்ச பிரயாக் அப்படிங்கிறது அலக்கநந்தா நதியோட வெவ்வேறு நதி சங்கமம் ஆகும் பொழுது ஒரு பிரயாகா கூப்பிடுறாங்க. அதாவது விஷ்ணு பிரயாக், அதாவது கௌதமி கங்காவோட அலக்கநந்தாவில் கலக்கும் பொழுது விஷ்ணு பிரயாக் அங்கே. அடுத்தது தேவ் பிரயாக், பாகீரதி அலக்கநந்தா கலக்கிற இடம் அது. அதுக்கப்புறம் ருத்ர பிரயாக், மந்தாகினி ரிவர். ருத்ர பிரயாக் கேதார்நாத்லேருந்து வருது. ஸோ அது கலக்கிற சங்கமம் ஆகிறது ருத்ரபிரயாக், மந்தாகினி. நந்த பிரயாகில் நந்தாகினியும் அலக்கநந்தா கலக்கிறது. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் பிண்டரி ரிவர் அப்படிங்கிறது கலக்கு. ஸோ அது கர்ணப்பிரயாக். ஸோ மொத்தம் கர்ணப்பிரயாக், ருத்ரபிரயாக், தேவ் பிரயாக், நந்த பிரயாக், விஷ்ணு பிரயாக். ஸோ இந்த 5 பிரயாகுமே பத்ரிநாத்தை ஒட்டி, அதாவது பத்ரிநாத் ரூட்டில் ஜோஷிமட்டை சுற்றி தான் இருக்குது. ஒன்று மட்டும்தான் வர ரூட்டில் கேதார்லேருந்து வரக்கூடியது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 5 பிரயாகும் நம்ம சேவிக்க முடியும். தனியாக பிளான் பண்ணோம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரியாது. சவுத் இந்தியன்ஸ்க்கு இந்த முக்கியத்துவம் தெரியாது. இங்கே நார்த்து இதெல்லாமே ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவாங்க. அதாவது பஞ்சபத்ரியும் பார்ப்பாங்க, பஞ்ச கேதாரும் பார்ப்பாங்க. பஞ்ச கேதாரில் கேதார்நாத், துங்கநாத் அந்த மாதிரி. கைலாஷில் பஞ்ச கைலாஷ், மணிமகேஷ், ஆதி கைலாஷ், அப்புறமா கிண்ணர் கைலாஷ். ஸோ இதெல்லாமே பஞ்ச கைலாஷ்குள்ளே வர்றது. அதுமாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. எனக்கு அதாவது ரொம்ப நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. எதெல்லாம் சொல்கிறதுன்னு தெரியலாமல் அவசரமாக நான் வேறு ஜம்ப் ஆகுறேன். ஸோ இங்கே நரசிம்மரோட பற்றி சொல்லணுன்னா ஹை ஆல்டிடியூட். இதுலேருந்து ஹிமாலயன் ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகுது. ஹிமாலயாஸ் நம்ம எப்படி சொன்னால் கீழே ஸ்டார்டிங் ஹரித்வார் தான் கேட்வே ஆஃப் ஹிமாலயாஸ். ஸோ ஹரித்வார்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. மிடில் ஆஃப் ஹிமாலயாஸ் நம்ம இருக்கோம். இன்னும் பீக் மேலே கிரேட்டர் ஹிமாலயாஸ் தான் பத்ரிநாத். ஸோ எல்லாருமே ஒரே ஆல்டிடியூடில் இருப்பாங்க. பத்ரி ஒரு 3800, 3600 அந்த மாதிரி மீட்டர்ஸில் தான் எல்லாருமே இருப்பாங்க. இருக்கிறதுல டாலஸ்ட் சிவா டெம்பிள்ன்றது தான் துங்கநாத். ஸோ துங்கநாத்தும் நம்ம இந்த வருஷம் கண்டிப்பாக அது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. போன வருஷம் ஒரு சின்ன பேட்ச் தனியாக போனாங்க. பட் நான் அது போய் என்ன சொல்கிறது, என்னோடய ப்ரெசன்ஸ் அங்கே பண்ண முடியல. இந்த இயர் கண்டிப்பாக உங்களை எல்லாருமே நான் துங்கநாத்துக்கும் அழைச்சிட்டு போயிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான், நானும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்களும் என்னோட கூட தரிசனத்துக்கு வாங்க. See you then. Thank you.